மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். கோட்டபய ராஜபக்ச மற்றும் சமூக ஊடகவியலால் ஒருவருக்கிடையே இடம்பெற்ற தொலைபேசி உரையாடல் மீண்டும் பெரும் பேசுபொருளாக மாறி இப்போது சமூக வலைதளங்கள்ல கோட்டபய ராஜபக்ச ஒரு அப்பாவியான ஒரு மனிதரா இல்ல அவரோட நிஜ முகம் என்ன, அவரு ராணுவ வரலாறு குறித்து அவருடைய வாழ்க்கை வரலாறு குறித்து சொல்லுகின்ற விடயங்கள் யதார்த்தமானதா இல்லையா என்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது சமூக வலைதளங்கள்ல மீண்டும் தீவிர பேசுபொருளாக மாறி இருக்கு. கோட்டபய ராஜபக்ச உண்மையிலே அப்பாவித்தனமாக தன்னை பாட்டுல விட்டுருங்க, நான் அமைதியாக வாழ விரும்புகிறேன் அப்படின்னு கெஞ்சுகின்ற ஒரு இடத்துல ஒரு அனுதாப அலையை உருவாக்கி கொண்டார் என்ற குற்றச்சாட்டும் இவருடைய நிஜமுகம் இதுவல்ல என்ற பல்வேறு விடயங்கள் நேற்றைய தினம் சமூக ஊடகங்கள்ல பெரும் அளவுல பேசப்பட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இப்போது கோட்டபய ராஜபக்ச அவர்கள் மீது முன்வைக்கப்பட்டதை பார்க்க முடிந்தது. 2013ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் திகதி தி ஐலண்ட் பத்திரிகையினுடைய ஊடகவியலாளர் ஷமீந்திர பெர்னாண்டோ கோட்டபய ராஜபக்சவுடைய உரையாடல்ல தனது ராணுவ வாழ்க்கை பற்றிய கதைகளும் வேறு விதமாக இருந்தது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. அது என்ன வேறு விதமாக இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1990ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய சமாதான படை நாட்டை விட்டு வெளியேறாங்க. இந்த கட்டத்துல தான் ஈழ போராட்டத்தினுடைய 2வது அலை உச்சத்தை தொட்டிருக்கின்ற சூழ்நிலையில பாதைகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு பாலங்கள் எல்லாம் உடைக்கப்பட்ட சூழ்நிலையில ராணுவத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் வான் மார்க்கமாகவும் கடல் மார்க்கமாகவும் தான் கொண்டு செல்லப்பட்ட சூழ்நிலையில தனது கணவருக்கு ஏதும் ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லி அஞ்சிய கோட்டபய ராஜபக்சவனுடைய மனைவி என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோட்டபய ராஜபக்சக்கு பல்வேறு அழுத்தங்களை கொடுத்து ராணுவத்தில இருந்து நின்றுங்க, அமெரிக்கால வாழுகின்ற தனது பெற்றோரோட நாங்களும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி பல்வேறு அழுத்தங்களை கொடுத்திருக்கிறாங்க. கோட்டபய ராஜபக்ச எதுக்குமே இணங்காத சூழ்நிலையில தனது பகுதியில வசித்து வந்த பிரிகேடியர் விஜய விமலரத்ன அவங்களை அணுகி கோட்டபய ராஜபக்ச எப்படியாவது ராணுவத்திலிருந்து கலட்டி அமெரிக்காக்கு அனுப்பணும் அப்படின்னு ஒரு விஷயத்துல உதவி கட்டிருக்கிறாங்க. குறித்த பிரிகேடியர் உயர் அரசியல்வாதிகளோட ரொம்ப நெருக்கமாக இருந்ததன் காரணமாக ஏதோ ஒரு வகையில் இந்த ஒரு விஷயத்தை கோட்டபய ராஜபக்சனுடைய மனைவியுடைய கோரிக்கையை நடத்தி வைக்கலாம் அப்படின்னு ஒரு முனைப்போட பல்வேறு முயற்சிகளை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதனுடைய ஒரு கட்டமாகத்தான் தி ஐலண்ட் பத்திரிகை கோட்டபய ராஜபக்ச ராணுவத்திலிருந்து ஓய்வு பெறப்படுறார் அப்படின்ற ஒரு செய்தியை கசிய விட்டாங்க. உடனடியாக இந்த ஒரு செய்தியை பார்த்த அன்றைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் ரஞ்சன் விஜயரத்ன கடுப்பாகி உடனடியாக இந்த ஒரு விஷயத்தை மஹிந்த ராஜபக்ச அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போய் இந்த ஒரு விஷயத்தை நீங்க தான் பார்க்கணும், திடீரென ராணுவத்திலிருந்து ஓய்வு பெறப்படுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை மஹிந்த ராஜபக்ச அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறாரு. உடனடியாக மஹிந்த ராஜபக்ச கோட்டபய ராஜபக்சக்கு அப்படியான ஐடியாக்கள் கிடையாது, அவர் ராணுவத்திலிருந்து விலக மாட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்தை மறுதளிச்சிருக்கிறாரு. போர்க்களத்திலிருந்து கோட்டபய ராஜபக்சே கொழும்புக்கு மாற்றிக்கொள்ளலாம் என்ற ஒரு திட்டத்துல தான் இந்த ஒரு செய்தியை பத்திரிகையினூடாக வெளியிட்டார் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல ரஞ்சன் விஜயரத்ன, டென்சில் கொபேகடுவ மற்றும் ஜனக பெரேரா ஆகியோர் கோட்டபய ராஜபக்சைய சந்தித்து பேசுறாங்க. இதுக்கு பிற்பாடு உடனடியாக கோட்டபய ராஜபக்சைய யுத்த களத்தில் இருந்து உடனடியாக கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தினுடைய பிரதி தலைவராக நியமிச்சாங்க. 1971ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் திகதி ராணுவத்துல பிரிகேடியர் பதவியில இருந்த தனது ராணுவ வாழ்க்கையை ஆரம்பிச்ச கோட்டபய ராஜபக்ச சமீட்சை படையணி, ரஜரட்ட ரைபிள், கஜபா படையணி ஆகிய பிரிவுகளை சேவையும் ஆற்றியிருக்கிறாரு. 1990 மார்ச் மாதம் 2ஆம் திகதியில அன்றைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்த ரஞ்சன் குண்டு தாக்குதல கொல்லப்பட்டாரு. இதை அடுத்து யுத்தம் உச்சத்தை தொட்டிருந்த சூழ்நிலையில 1991ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் திகதி கோட்டபய ராஜபக்ச ராணுவ பதவிகளை விட்டுவிட்டு உடனடியாக அமெரிக்காவுக்கு தனது மனைவியினுடைய அழுத்தத்தின் காரணமாக பயணமானாரு. இதுதான் கோட்டபய ராஜபக்சனுடைய ராணுவ வரலாறும் வாழ்க்கையும் அமைந்திருந்தது. யுத்தத்துக்கு பிற்பாடு 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியில எப்படியான ஒரு அதிகாரம் படைத்த மனிதராக எப்படியான ஒரு கர்ஜனையோடு இருந்தாரா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்காட்டாக சண்டை லீடருடைய ஆசிரியர் கோட்டபய ராஜபக்சைய தொலைபேசியில அழைத்து ஒரு விவகாரம் குறித்து தகவல் கேட்டிருக்கிறாங்க. உடனடியாக கடுப்பான கோட்டபய ராஜபக்ச குறித்த பத்திரிகை ஆசிரியருக்கு மரண எச்சரிக்கை விட்டது மட்டுமல்லாம கைது செய்து சிறையில போடுவேன் அப்படின்னு சொல்லி மிக கேவலமான ஊத்த பேச்சுக்கள் ஏசியதாகவும் அவருடனான அந்த பேச்சுவார்த்தை இவர் ரெக்கார்ட் பண்ணியதாகவும் நாகரிகம் கருதி அந்த ஒரு விஷயத்தை வெளியில் இடாமலே கோட்டபய ராஜபக்சனுடைய கோபத்தினுடைய உச்சம் அப்படின்னு அமைப்பில் ஒரு தலைப்பட்டு தான் அந்த கட்டுரையை எழுதி முடிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே கோட்டபய ராஜபக்ச எதனால கோபம் அடைஞ்சாரு குறித்த ஆசிரியர் என்னதான் கேள்வி அப்படி கேட்டுட்டாரு, மரண அச்சுறுத்தல் விடுவதற்கும்
அதுபோக சிறையில பிடிச்சு அடைப்பேன் என்று சொல்ற அளவுக்கு எதனால கோட்டாபய ராஜபக்ச கடுப்பானாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவிட்சர்லாந்துல இருந்து பயணிகளை எல்லாம் கலட்டி விட்டு பிரத்யேகமான ஒரு விமானியை அனுப்பி தனது மனைவியுடைய செல்லப்பிராணியான ஒரு நாய்க்குட்டியை தனி விமானத்தில் இவர் கொண்டு வந்ததுனால அரசு பணத்தை முறைகேடாக செலவு செய்தார் என்ற குற்றச்சாட்டு எழுந்த உடனே இந்த சம்பவம் உண்மையில் நடந்தது தானா, இப்படியான ஒரு சம்பவம் பதிவானது தானா, அப்படி ஒரு நாய்க்குட்டியை தனி விமானத்தில் கொண்டு வந்தீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியைத்தான் அந்த ஊடகவியலாளர் கேட்டிருக்கிறாரு. இதனால் கடுப்பான கோட்டாபய ராஜபக்ச சிறையில் போடுவதாக எச்சரித்தது மட்டுமல்லாம மரண எச்சரிக்கையை விட்டிருக்கிறாரு. அதுபோக கோட்டாபய ராஜபக்சனுடைய நேரடியான ஒரு அச்சுறுத்தலுக்கு ஆளானவர் தான் போத்வல ஜெயந்த என்று சொல்லப்படுகின்ற சிரேஷ்ட ஊடகவியலாளர். இந்த ஒரு ஊடகவியலாளர் அன்றைய காலகட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரு. உடனடியாக கோட்டாபய ராஜபக்ச குறித்த ஊடகவியலாளரையும் அவருடைய நண்பர் சனத் பாலசூரியையும் தனது காரியாலயத்துக்கு அழைத்து மிக மோசமான தூசண வார்த்தைகளால் ஏசி உடனடியாக ஆர்ப்பாட்டத்தை நிறுத்தணும், இல்லைன்னா படுகொலை செய்வதாக எச்சரிக்கை செய்து அனுப்பி வச்சிருக்கிறாரு. ஆனா ஊடகவியலாளர் ஜெயந்த திடகாத்திரம் உள்ளவரு, எந்த ஒரு எச்சரிக்கைக்கும் அஞ்சாத நெஞ்சம் கொண்டவரு, கோட்டாபய ராஜபக்சோட முகத்திலே பளிச்சென்று பட்டென்று பண்ற மாதிரி பதில சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாராம். இந்த ஒரு சம்பவம் நடந்து சில மாதங்கள்ல வெள்ள வேன்ல கடத்தப்பட்ட ஜெயந்த பல்வேறு சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டாராம். 2 கால்களும் உடைக்கப்பட்டு சத்திர சிகிச்சையும் போது அதற்கான கம்பிகள் போடப்பட்டு இப்போது அமெரிக்கால வாழ்ந்து வராராம். நடக்கும் போதெல்லாம் வலிக்குமாம், வலிக்கும் போதெல்லாம் கோட்டாபய ராஜபக்ச தான் அவர் ஞாபகத்துக்கு வருவதாக அவர் சொல்லியிருக்கிறாரு. இறுதி யுத்தத்துல வெள்ளக்கொடியோடு வந்தவங்களை படுகொலை செய்தமை, ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவை கடத்தி படுகொலை செய்தமை, கீர்த்தனையரை கடத்தி சித்திரவதைக்கு ஆளாக்கியமை, பிரகீத் எக்னோலுடைய கடத்தி காணாமலாக்கியமை, 11 மாணவர்களை கடத்தி படுகொலை செய்தமை, சுத்தமான நீர் தேவை என்று கேட்டவங்களை துப்பாக்கியால் பதிலளித்து பல்வேறு நபர்களை படுகொலை செய்தமை, மிக் 27 என்ற விமான கொள்வனவுல ஏற்பட்ட ஊழல், இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் கோட்டாபய ராஜபக்ச மீது இப்போது முன்வைக்கப்படுது. இது போன்ற கொடுமைகளை செஞ்சவர் தான் கோட்டாபய ராஜபக்ச அப்படின்னு சொல்லியும் அப்பாவித்தனமாக இப்போது தன்னை பாட்டுல விட்டுருங்க, யுத்தத்தை முடிச்சவன் அப்படின்னு சொல்லி ஒரு அனுதாப அலையை உருவாக்குவதற்கு தான் அப்பாவித்தனமா பேசுறாரு தவிர இவர் கேள்வி கேட்டவங்களுக்கெல்லாம் கொடுத்த பரிசுகள் இதுதான் அப்படின்னு சொல்லி இது இவருடைய உண்மையான முகம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயமும் நேற்றைய தினம் ஊடகங்கள்ல பெருமளவு பேசப்பட்டது. அதிகாரத்தில் இருக்கும்போது எவ்வகையான ஒரு கர்ஜனோட வாழ்ந்தாங்க, இப்போது அதிகாரம் இல்லாத போது கோட்டாபய ராஜபக்ச தான் ஒரு அப்பாவி என்பதை காட்டி மக்களிடையே இழந்த செல்வாக்கு பெறுவதற்கும் நாட்டினுடைய புரையோடி போய் இருந்த யுத்தத்தை நிறைவு கொண்டு வந்த ஒரு ராணுவ வீரனாக தன்னை சித்தரிச்சு ஏதோ ஒரு வகையில் ஒரு அனுதாபத்தை பெற முயற்சிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அதிகாரத்தில் இருக்கும் போது ஆட்டம் போட்டவங்க இப்போது அடங்கி போய் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை என்பது ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி நியாயம் கிடைப்பதற்கான வழிவகைகளை செய்யணும் என்ற விடயமான ஒரு வேண்டுதலோடு லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, வன்முறைகள் இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.